விஜய் ஏன் ஜெயிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து ரஜினி கூட சிஎம் ஆகிறதுக்குலாம் ரொம்ப ட்ரை பண்ணாரு. ஆனா வந்து வரவே இல்ல. அதையே வந்து ஒரு பயங்கரமான ஸ்பீச்லாம் குடுத்தாரு. 2 கட்சி பெரிய ஜாம்பவான்கள் மாரி இருக்காங்க. அவங்கள எதிர்த்து எப்படி வின் பண்ண முடியும்? பயங்கர பெரிய சக்தி அவங்க. அவங்கள எதிர்த்து நின்னோம்னா, ஓட்ட வேணா பிரிக்கலாம். ஒரு 20% 30% தான் வந்து ஓட்ட பிரிக்க முடியும். ஆனா வின் பண்ணலாம் முடியாது. வின் பண்ணணும்னா இளைஞர்கள் மத்தியில ஒரு எழுச்சி வரணும் அப்படி இப்படின்னு பேசினாரு. ஒரு எழுச்சி உருவாகணும். அப்படி ஒரு எழுச்சி உண்டாச்சுன்னு வச்சுங்களேன், இளைஞர் மத்தியில், ஜனங்க மத்தியில் அப்படி உண்டாச்சுன்னு சொன்னால், அப்போ வர அந்த எழுச்சி வர்றதை தெரிஞ்சா அப்போ நான் வருவேன்னாரு. அது என்னது அது தலைவர் சொன்னது? அது வந்து வீரம் கிடையாது. எல்லாமே இருந்தால் நான் வருவேன்னா எல்லாருமே வந்து நிற்பாங்களே. அஜித் வந்து நிற்பார், கமல் வந்து நிற்பார். யார் வேணாலும் இது எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சால் வந்து யார் வேணால் நிற்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் விஜய் என்ன பண்ணாருன்னா, அங்கே தான் வந்து கான்ஃபிடென்ஸ். ஸோ நமக்கு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு வந்து எல்லாரும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ஃபெமிலியரான ஆக்டர்ஸ் கமல், ரஜினி இவங்கெல்லாம் இருக்கும் போதே தைரியமாக வந்து இவர் நிற்கிறாரு அப்படின்னா அங்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரியுது. மக்கள் எப்பயுமே எப்படின்னா, ஒரு அன்சர்டனிட்டியா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து மக்கள் யார் பின்னாடி போவாங்கன்னா, கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் பின்னாடி தான் போவாங்க. அண்ட் எமோஷ்னலி யாரை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க பின்னாடி தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் விஜய் ஒரு கான்ஃபிடென்ஸை காமிச்சாரு. பட் ரஜினிலாம் அந்த கான்ஃபிடென்ஸை என்றைக்குமே அவர் காமிக்கல. அவர் வந்து மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. விஜய் வந்து அவரை நம்பி நின்னாரு. ஆட்சி கையில் வச்சுக்கிட்டு, அந்த குபேரனோட கஜானாவே கையில் வச்சுக்கிட்டு, இவங்க நடுவில் நான் ஒரு சினிமா புகழ் வச்சுக்கிட்டு, நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? முதல் வந்து சப்போர்ட் கூட யார்கிட்டையுமே கேட்கல. ஃபர்ஸ்ட் நிற்கும் போது அவர் வந்து கூட்டணியிலேயே போல. இப்போதான் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கூட்டணி வந்து அவர் போறார். ஸோ அவரை நம்பி நின்னது வந்து கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் மக்கள் ஓட்டு போட்டாங்க.